வணக்கம் தமிழ் சொந்தங்களே. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அறிவுன்றது ஆட்டுப்புழுக்கு அளவுக்கு கூட இல்லாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்காருல்ல, இந்த தமிழ்நாட்டின் சாபக்கேடு. அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இப்ப தமிழ்நாட்டுக்கு அமைஞ்சிருக்காரு. அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு கொஞ்சம் கூட மானம், வெக்கம், சூடு, சொரணை, அறிவு எதுவுமே இல்லையா? ஒரு சபை நாகரிகம் இல்லையா? எங்க என்ன பேசணும் அப்படின்றது தெரியாதா? நாலாங்கட்ட தலைவர் பேசுற மாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? நீங்க பொது மேடையில் அப்படி பேசியிருக்கீங்களே தஞ்சாவூர்ல, எதுக்காக போனீங்களோ அதை பத்தி பேசணும். அதுதான் நீங்க ஸ்கிரிப்டை பார்த்து படிச்சுக்கிட்டே வந்தீங்க பார்த்தீங்களா? கரெக்டா ஸ்கிரிப்டை பார்த்து படிக்கலாம், கரெக்டா பேசிட்டு இருந்தீங்க. நீங்களா ஒண்ணு யோசிச்சு பேசுனீங்க பார்த்தீங்களா? அங்கதான் நீங்க மாட்டினீங்க. அதனால உங்களுக்கு சுய அறிவு இல்லை. சுய அறிவு இப்படி ஒரு கலீஜா தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற சுய புத்தி. எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அது ரைட்டு. உங்ககிட்ட எல்லாம் மான ஈனம் நாகரிகம்லாம் எதிர்பார்க்க முடியுமா? உங்க பரம்பரைக்கே அது இல்லை. உங்க தாத்தா சட்டசபையில வச்சுக்கிட்டு ஒரு பெண் எம்எல்ஏ திராவிட நாடுன்னு சொல்றீங்களா? அது எங்க இருக்குன்னு கேட்டா, நாடாவை அவுத்துப்பாரு, பாவாடையை தூக்கிப்பாரு. சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு அநாகரிகமா ஒரு சட்டமன்றத்துல வச்சு பேசினாரு உங்க அப்பா. மோடி பதவி ஏற்கும் போது நீங்கள் அங்கு சென்றீர்கள், நீங்கள் பதவி ஏற்கும் போது மோடி இங்கு வந்தார், ஆதலால் ஆக அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அப்படின்னு ஆபாசமா பேசினவர் தானே உங்க அப்பா. ஒரு பெண் முதலமைச்சரையும் ஒரு ஆண் முதலமைச்சரையும் இப்படிதான் பேசுவாங்களா? அவங்களுடைய வழிவகை தானே நீங்க. இப்போ உங்ககிட்ட நாகரிகத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? எப்படி எதிர்பார்க்க முடியும்? அந்த டிஎன்ஏ அப்படியே உங்களுக்கு வந்திருக்கு சேர்த்து. சரி, நேத்து உங்களை கைது பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ண எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்க அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க. நான் உங்க ஒரு பெண் குழந்தை இப்ப நீங்க உங்களுக்கு இருக்கு. அந்த பெண் குழந்தை உங்ககிட்ட எதுக்குப்பா உன்னைய நேத்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா, அப்பா இப்படி பேசுனேன், அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்கன்னு நீங்க அந்த ஒரு பெண் குழந்தைகிட்ட விளக்கம் சொல்ல முடியுமா? நீங்க அந்த மாதிரி ஒரு அர்த்தத்திலே அந்த இதை பேசி வச்சிருக்கீங்க. ஒரு பெண் பிள்ளைகிட்ட அத அர்த்தத்தை சொல்லி விளக்க முடிகிற மாதிரியா நீங்க பேசி வச்சிருக்கீங்க. சரி, நீங்க அங்க மேடையில பேசுனீங்களே அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு, அந்த வார்த்தையை உங்க அம்மாட்ட பேச முடியுமா? உங்களால உங்க மனைவிட்ட பேச முடியுமா? உங்க பெண் குழந்தை இருக்கே, அது நாளைக்கு நான் 10 பிள்ளைகளோட சேர்ந்து பழகும், ஸ்கூலுக்கு போகுது. அவங்களாம் என்ன உங்க அப்பா இப்படி அநாகரிகமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தையோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்களா? அந்த பிள்ளைக்கு எவ்வளவு ஒரு தர்ம சங்கடமா இருக்கும். யோசிச்சு பேசுங்க. அப்புறம் நம்ம உடன் பிறப்புகள் ஊபிஸ், ஏடா இன்னும் அப்படியாடா இருப்பீங்க? ஒரு 200 ரூபாய்க்காண்டி குவாட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் போய் என்னமோ செக்கிலித்த செம்மல் மாதிரி சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்களாம். அதுவும் அரெஸ்ட் கூட இல்லை, விசாரிக்கத்தான் செய்யறாங்க. அதுக்கு 50 பேரையும் உன்மேல தப்புனா நீ போய் அதை நீ இது பண்ணணும், நேர்கொள்ளணும், நீ அது எதிர்கொள்ளணும். நீ ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாம் இழுத்து போட்டுட்டு இருக்க. சரி, நேத்து போய் அங்க நின்னீங்களே, அந்த தம்பிகளை சொல்றேன், இல்ல என் வயசுல இருக்கிறவங்களை சொல்றேன், என்னை விட மூத்தவங்களை சொல்றேன். நீங்க அந்த போராட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பீங்களே, அப்போ உங்க அம்மாவோ உங்க மனைவியோ உங்க பெண் குழந்தையோ எங்கப்பா போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்க தலைவர் இவ்வளவு ஆபாசமா பேசினாரு, அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, விசாரிக்க கூடாது, அவர் ரொம்ப நல்லவரு, நான் போய் போராட்டம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனைவிட்டையோ உங்க பெண் குழந்தைகிட்டயோ சொல்ல முடியுமா? கொஞ்ச நாத்து சிந்திச்சு பாருங்க.